மாதவி நந்தினிக்கு ஆப்பு வைக்க போய் அவன் புருஷன் ஷார்ப்புக்கே ஆப்பாக திரும்பிடுச்சுங்க. அது நந்தினி சூர்யாவும் ஒன்று சேரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். நந்தினி சூர்யாவும் ஒன்றா சேருவாங்கன்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நம்ம சூர்யாவோட அக்கா மாதவி வந்து நந்தினிக்கு போட ட்ராப்பில் அவங்க வீட்டுக்கு ஷார்ப்பே வந்து மாட்டிக்கினாருங்க. ஏன்னா வந்து அந்த தேங்காய் பேத்தைக்காக ஒரு ஆசைப்பட்டு போய் கையை விட்டு கையை பறி கொடுத்துட்டாரு. அது நந்தினிக்கு போட ட்ராப். ஏன்னா சைனிங் அத்தாரிட்டி அப்போ தான் வந்து சூர்யா பேருக்கு வரும், இல்லை வேறு என்ன பேருக்கு மாறும் நந்தினிக்கு இருக்கிற சைனிங் அத்தாரிட்டி. அதனால் அன்றைக்கி சுந்தரவல்லி சொன்னது இப்போ பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அவங்க. அதெல்லாம் நினச்சிட்டே இருக்கும்போது போய் தேங்காய் பற்றி இருக்கும்போது கையை போய் மிக்சியில் மாட்டிக்குது. நந்தினிக்கு வச்ச ட்ராப் அது. அவர் போய் தெரியாமல் போய் கையை மாட்டிப்பார். ஏன்னா அந்த விஷயத்த வந்து இவர்கிட்ட சொல்லியிருந்தா இவர் என்ன சொதைப்பலான்னு சொல்லாமல் பண்ணாங்க. ஆனவனாக பார்த்து இப்போ நம்ம ஷார்ப்புக்கு இந்த ட்ராப்பை மாற்றி விட்டாருங்க. நந்தினிக்கு எதுவுமே புரியல. என்ன திடீர்னு சவுண்டு வந்து திரும்பி பார்க்குறாங்க, நம்ம ஷார்ப்பு மிக்சியில் கையை விட்டுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்து விரலெல்லாம் கட்டு போட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. உங்களை யார் வந்து நீங்கள் அந்த கை விட சொன்னது அந்த மிக்சியில்? நாங்கள் வந்து அந்த நந்தினிக்கு போட்டு ட்ராப்புன்னு சொல்லிட்டு அந்த குள்ளச்சாத்தானும் மாதிரின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஷார்ப்புக்கிட்ட. எனக்கு என்ன தெரியும் நீங்கள் இந்த மாதிரி ட்ராப் பண்ணணும் சொன்னால் தேங்காய் பார்த்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனேன். அதனால தான் கை இப்படி மாறி போச்சு. இது நந்தினிக்கு வச்ச ட்ராப்பு. அவள் கை மட்டும் உள்ளே மாட்டியிருந்தா விரலெல்லாம் அப்படியே தூளாக போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க மாதவி. அதை பார்த்துட்டு வந்து ஷார்ப்பு சொல்கிறாரு, நான் தான் மாட்டிக்கினேன்ல, இப்போ என் விரல் தான் தூளாக போயிட்டுருக்கு, அதனால தான் இப்போ கட்டு போட்டுலாம் வந்து உக்காண்ட்ருக்கேன்னு சொல்லிடுறாரு நம்ம ஷார்ப்பு. அதனால நெக்ஸ்ட் வந்து ஷார்ப்பு நான் பண்ண தப்பு வந்து நானே சரி செய்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு குண்டிகோல் வச்சு ஒரு கல் எடுத்துடுறாங்களோ நம்ம உண்டிகோல், அதை வச்சு ஏதோ இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு மாதவி கத்துறாங்க. ட்ரைனிங்லாம் கொடுத்து ஓகே சக்ஸஸ் ஆகிடுது. இந்த பக்கம் நம்ம சூர்யா என்ன பண்ணிட்டாரு, அந்த ட்ராப்பை புரிஞ்சு பார்த்துட்டு அவர் வந்து அந்த உண்டிகோலை வச்சு வந்து நம்ம ஷார்ப்பு கண்ணு மேலே போட்டுறாருங்க. நம்ம பொண்ணோட வீட்டுக்கார் வந்து இந்த மாதிரி வந்து படுத்துட்டு இருக்காரு, யாரும் வேணும்னு தான் பண்ணியிருக்காங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் தரலாம்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சலையை சொல்லிடுறாரு. அதுக்கு வந்து சுந்தரவல்லி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஏதோ தெரியாமல் போட்டிருக்கோம், சின்ன பசங்க ஏதோ தெரியாமல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்முன்னு சரியாக ஈஸியாக போயிட போகிறாங்க. ஆனால் அது வந்து சூர்யா பண்ண விஷயம்னு சொல்லிட்டு நம்ம நந்தினிக்கு வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிருந்துங்க. போய் சண்டை போடுறாரு. எதுக்கு நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நந்தினி. அது நான் எது பண்ணாலும் நான் தான் வந்து இருப்பான்னு சொல்லிட்டு சூர்யாவும் ஒரு மாதிரி கேர்லெஸ்ஸாக பதில் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சூர்யா அப்போ சரக்கு போட்டுருந்தார், அதனால் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவார் நந்தினி கிட்ட. அவங்க உனக்கு பிளான் பண்ணாங்க, நான் அதனால தான் வந்து அவங்களுக்கு வேறு பிளான் பண்ணிட்டேன் அவங்களுக்கு நான் அப்படின்னு சொல்லிடுறாரு சூர்யா. அதில் அடுத்தபடியாக வந்து இப்போ சைனிங் அத்தாரிட்டிக்கு வந்து இப்போ வந்து இங்கிலீஷ் கற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க நம்ம நந்தினி. அது ஒரு கோவத்தில் தான் சரக்கு போட்டார் சூர்யா. அப்போ சரக்கு போட்டுட்டு இருக்கும் போது தான் மாதவியெல்லாம் பேசிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ண பிளானை வந்து இவருக்கு காப்பி பண்ணி அப்படியே பண்ணிட்டு இருக்காரு.